கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? ஆனால் இது ஹைதராபாத் இல்லை, எங்கள் மாமியார் வீட்டில் எடுக்கிற மினி விலாக். அதாவது நாங்கள் இன்னும் ஹைதராபாத் போகவே இல்லை, எப்போ போகணும்னு தெரியல. ஸோ காலையில் எழுந்து குக்கிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பாடு செஞ்சுட்டே இருக்கும் போது தான் கேஸ் முடிகிற மாதிரி அரிசி காலியானதையும் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த அரிசி பேக் ஓப்பன் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப ரிஸ்க்கான வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அத்தை இருந்தாங்கன்னா அவங்களே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா இது ஜஸ்ட் ஒரு நூலை பிடிச்சிருத்தோடனே கடகடன்னு வந்துருச்சு. அரிசியும் ஊற வச்சுட்டு சாப்பாடு, சாம்பார், அப்பளம், பொரியல், ரசம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. ஒரு 10 மணிக்கு மேலே கிச்சனில் நிற்கவே முடியறதில்ல, அவ்வளோ வெயில். ஸோ ஒரு 11 மணிக்கெல்லாம் குக்கிங் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா மதியத்துக்கு மேலே கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்காக எல்லா வேலையுமே சீக்கிரம் முடிச்சிட்டேன். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த சூரியன் எங்கே போனாலும் சுற்றிக்கிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ளே குக்கிங் பண்ணிடலாம். பாத்திரம் அதிகமாக சேர்ந்துருச்சு. ஸோ எல்லா பாத்திரத்தையும் வெளியில் பொறுக்கி போட்டேன். மதியத்துக்கு மேலே ரெஸ்ட் வேணும்னா இப்போவே இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கணும் அப்படின்னு மைண்டு சொன்னதுனால கடை நான் அது எல்லாமே கழுவி வச்சாச்சு. அதுக்குள்ளே மகிழனும் வீட்டுக்கு வந்துட்டான். இவனை குளிக்க வச்சு ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதில் என் ஹஸ்பண்ட் நான் குளிக்க வைக்கிறேன்னு சொன்னதுனால அவர் தண்ணி ஊற்றி விட்டார். சூடாக நெய் காய்ச்சி கொடுத்துருந்தாங்க வீட்டிலேருந்து. அதோட சுட சாதத்தில் சூடான நெய் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் மோடுக்கு போயாச்சு. ரெஸ்ட் மோடு போனதுக்கப்புறம் என்ன, ஃபோனும் எடுக்கல, வீடியோவும் எடுக்கல. அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங்க்கு அப்புறம் நானும் அவங்களும் வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கடைக்கு கிளம்பியிருந்தோம். கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி கரண்ட் ஆஃப் இன்னைக்கு டோட்டலாக ஃபுல் டேவும். அதனால் மாவு மட்டும் வாங்கிட்டு வந்துடலான்னு மாவாற்றவங்க வீட்டுக்கே போய் மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து அத்தைக்கிட்ட கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பர்ச்சேசிங்காக கிளம்பிட்டோம். பர்ச்சேசிங்காக போகிறதுக்கு முன்னாடி வயிற்று நிறச்சிடலான்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு தட்டு வடை கடை போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்குமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்லான்னு போயிருந்தோம். ஆல்ரெடி வீட்டுக்கு ஒரு தடவை வாங்கிட்டு வந்திருந்தாங்க பார்சல், நல்லா இருந்தது. சரி கடைக்கே போய் சாப்பிட்லாமேன்னு சொன்னதுனால அங்கே போயிருந்தோம். நிறைய வெரைட்டி ஆஃப் தட்டு வடை செட்டாக இருக்கட்டும், இந்த நொறுக்கல் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அதில் 2 வெரைட்டி மட்டும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு டிமார்ட் போயிட்டோம். டிமார்ட் போனதுக்கப்புறம் மைண்டு இதுவும் வாங்கணும்னு சொல்லுமேன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போயிட்டேன். இதில் இருக்கிறது மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன தான் வாங்குவோன்னு தெரில. அதை வாங்க, இதை வாங்க, இதை எடுக்க, அதை வாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றா பார்த்து வாங்கி முடிச்சாச்சு. அந்த கடையில் எத்தனை பொருள் இருந்தாலும் இந்த ஃப்ரோசன் ஐட்டம் பார்த்தா மட்டும் ஏதோ ஒரு எண்ணம், இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி பெங்களூரில் இந்த ஃப்ரோசன் ஐட்டம் வாங்குறேன்னு சொல்லி சீஸையும் பட்டரையும் வாங்கி நான் பண்ண கொடுமையில் இனி இந்த பக்கமே போகக்கூடாது ஓப்பன் பண்ணது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்தது. அங்கே வந்தது என்னமோ மளிகை ஜாமான் தான். ஆனால் ஏன் கண்ணு போனது இந்த பாத்திரம் மேலே தான். கிட்டத்தட்ட ஒரு 5 பேத்துக்கு நல்ல தம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய அளவு பாத்திரம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இப்போதைக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வாங்கின பொருளுக்கு மட்டும் பில்லை போலான்னு வெளியில் வந்துட்டோம். நாங்கள் வெளியில் வரதுக்கு முன்னாடியே அலௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒழுங்காக வெளியில் போங்க இல்லைனா கடையை சாத்திடுவோன்ட்டு. பில்லை போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு முட்டை தோசை பெப்பர் தூக்கலாக போட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். இப்போ எல்லாம் இந்த ரெட் மூன் வந்த நாள்லேருந்து எப்போ மூணை பார்த்தாலும் இந்த ரெட்டாக இருக்கானே தோணுது. கொஞ்ச நேரம் ரெட் கலரில் இருக்க மாதிரி இருக்குது, அப்படியே நிறம் மாறி. வீடு கட்டும் போதே இந்த பால்கனி ஒரு ஐடியா பண்ணி கட்டினது ரொம்ப நல்லதாக போச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தூங்குறதுக்கு நல்லா இருக்குது. நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆன இந்த ஹரிபெரியான ஒரு மைண்ட் செட்டு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. தம்பி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே அப்பாடா எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருக்கு. இதுக்கப்புறம் என்ன, டெய்லி லைஃப்பை பார்க்க வேண்டியதான். அடிக்கடி ஃபோன் கால் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. பை.